நீங்கள் முதலீட்டு உலகத்துக்கு புதியவரா? மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுல உங்களுக்கு தயக்கங்கள் இருக்கா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடில் எப்படி நஷ்டம் வராமல் தொடர்ந்து முதலீடு பண்ணலாம்? மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வெறும் ரிட்டர்ன்ஸ் சேஸ் பண்ணுற ஒரு முதலீடு மட்டும் கிடையாது. அதை தவிர வேறு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது? மியூச்சுவல் ஃபண்டோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன? கீ ஆஸ்பெக்ட்ஸ் என்ன? மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் ஏன் சரியானது? இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு holisticinvestment.in. மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஐபிஎல்லையும் மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம சின்ன கம்பேரிசன் மூலமாக பார்க்கலாம். ஏப்ரல் மே மாதங்களில் எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் மேட்ச் நடக்கும். இது 2008 தான் முதல்ல இது ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது அந்த டயத்தில் எப்படி பிளேயர்ஸை ஒவ்வொரு டீமும் பிக் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இருக்காது, இல்லை ஃப்யூச்சரில் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பிளேயர்ஸ் அப்படின்னு எந்த ஐடியாவும் இருக்காது. சரி, நீங்கள் ஒரு டீம் ஓனராக இருக்கீங்க, நீங்கள் எப்படி உங்களுக்குன்னு ஒரு ஐபிஎல் டீமை எப்படி நீங்கள் பிக் பண்ணுவீங்க? நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து ரிசோர்ஸஸ்லாம் பூல் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு டீம் மேனேஜரை ஹையர் பண்ணுறீங்க. அந்த டீம் மேனேஜருக்கு கிரிக்கெட்டை பற்றி இன்சைட் அவுட்டாக தெரியுது. அவர் உங்கள் டீமுக்காக பிளேயர்ஸை பிக் பண்ணுறாரு. ஸோ உங்கள் டீமில் ஆல்ரவுண்டர்ஸ், பேட்டர்ஸ், பவுலர்ஸ் எல்லாரும் இருக்க மாதிரி பிக் பண்ணுறாரு. சரி, அந்த டீம் மேனேஜர் அவர் விருப்பப்பட்ட தொகைக்கு பிளேயர்ஸை பிட் பண்ணி எடுக்கலாமா? எண்ணிலடங்கா பிளேயர்ஸை எடுக்கலாமா? எவ்வளோ பேரை எடுக்கலாம்? இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யார்? இதுக்கெல்லாம் கவர்னிங் பாடின்னு ஒன்று இருக்குது. அதுதான் பிசிசிஐ. அவங்க ஒரு டீம் எத்தனை பிளேயரை பிக் பண்ணலாம், எவ்வளோ பிட்டிங் அமௌண்ட் எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கலாம், இதெல்லாம் கவர்ன் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. ஐபிஎல்லில் எப்படி டீம் மேனேஜரோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் ஃபண்ட் மேனேஜர். அங்கே பிசிசிஐனா இங்கே செபி. இப்போ மியூச்சுவல் ஃபண்டு முதலீடு பற்றி பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வெறும் ஒரு டூல் தான். நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு வழிவகுக்குது. எப்படி நீங்கள் ஒரு ஷாப்பிங் மால்லையோ இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ போனீங்கன்னா நீங்கள் அங்கே உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல வாங்குறீங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, கோல்டு இதில் கலந்து நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஈவன் ஸ்டாக்ஸில் கூட லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் இருக்குது, மிட் கேப் ஸ்டாக்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு ஃபார்மா ஸ்டாக் வேணும், பேங்கிங் ஸ்டாக் வேணும், அந்த மாதிரி கூட நீங்கள் பிரித்து முதலீடு பண்ணலாம். எப்படி ஒரு கிரிக்கெட் டீமில் எல்லாருமே கலந்து இருப்பாங்க, பேட்டர்ஸ், பவுலர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாரும் கலந்து இருப்பாங்க. அதே மாதிரி ஃபண்ட் மேனேஜரோட வேலை எல்லா வகையான முதலீடுகளையும் அந்த ஃபண்டோட இதுக்கு ஏற்ற மாதிரி பிக் பண்ணுறது தான் அவரோட வேலை. நீங்கள் உங்கள் ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஃபண்டை சூஸ் பண்ணிங்கன்னா அதுவே போதும். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரூ எசன்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஹை ரிட்டர்ன் தர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு. அஃப்கோர்ஸ் ரிட்டர்ன்ஸ் நல்லா தான் கொடுக்குது. எஃப்டி, ஆர்டி, பிபிஎஃப்பை காட்டிலும் நல்லா தான் இருக்குது. வெறும் ரிட்டர்ன்ஸை மட்டுமே நம்பி நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமா அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் தவிர இங்கே வேறு சில அட்வான்டேஜஸும் இருக்குது. அதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண விட்டுறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, அப்புறம் ஈஸி இன் ட்ரான்சாக்ஷன். முதல்ல லிக்விடிட்டி. மியூச்சுவல் ஃபண்டில் எப்போ வேணும்னாலும் நீங்கள் யூனிட்ஸை விற்று வெளியேறலாம். ஆனால் மித்த வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், பாண்ட்ஸ் கூட சில சமயம் 2-3 நாள் கூட ஆகும் நீங்கள் விற்று காசாக்கணும்னா. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி கிடையாது. ஒரு சிங்கிள் கிளிக்கில் எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், பெனால்ட்டி எதுவுமே இல்லாமல் நீங்கள் எப்போ வேணாலும் லிக்விடேட் பண்ணிக்கலாம். அது பெரிய அட்வான்டேஜ். அடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் வெர்சட்டாலிட்டி. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் விற்று வெளியேறினா போதும். மொத்த முதலீடையும் விற்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதே நீங்கள் ஒரு லேண்டில் இல்லை ஹவுஸில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பண தேவை இருக்குன்னா நீங்கள் மொத்தமாக அந்த லேண்டையோ அந்த ஹவுஸையோ விற்று பணமாக்கினா தான் உண்டு. அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் விற்று அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வெளியேறினா போதும். அடுத்தது ஈஸி இன் ட்ரான்சாக்ஷன். ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி ஒன்று நீங்கள் ஒரு வீடோ இல்லை நிலமோ வாங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஏரியா பிடிச்சிருக்கணும், அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அதெல்லாம் பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் லீகல் ரைட்ஸு, ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீங்கள் இனிஷியேட் பண்ணோம். லைக் சேல் டீடு, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டைட்டில் டீடு யார் வச்சுருந்தா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லாம் சரியாக செலுத்தியிருக்காங்களா, அந்த இடத்துக்கான ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். விட்னஸ் வேணும், அதுக்கப்புறம் நம்ம டீடை ரெஜிஸ்டர் பண்ணோம். இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் ஒன் சிம்பிள் மவுஸ் கிளிக்லேயே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சிடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் எய்தர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக வாங்கலாம், இல்லை டைரெக்டாக நீங்களே வாங்கலாம்.
ரெண்டு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் அதுக்கு. ஒன்று வந்து நீங்கள் உங்கள் கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணணும். இன்னொன்று உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணணும். இது ரெண்டையும் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போல்லாம் மியூச்சுவல் ஃபண்டு முதலீடு பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஒரு சிங்கிள் கிளிக் எந்த ஃபண்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அது மட்டும் நீங்கள் யோசிச்சு முடிவெடுத்தால் போதும். அடுத்தது ஈஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அண்ட் கம்பேரிசன். அதில் முதல்ல கிளியர் கட் காஸ்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்கரேஜ்லாம் இருக்கும். வாங்கும் போது விற்கும் போது 1% கட்ட வேண்டி வரும். அது போக ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்கும். கேட்டட் கம்யூனிட்டினா அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஸ்டாம்ப் டியூட்டி, விற்கும் போது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்க காஸ்ட் இருக்கும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா காஸ்ட்டுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஒரே இது தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அது கூட மேக்ஸிமமாக இந்த ஃபண்டு கேட்டகரிக்கு இவ்வளோ தான் அப்படின்னு செபி வந்து மேண்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. செபி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியை எப்படி கவர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு முழுமையாக தெரியணும்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பிளாக் வெளியிட்டிருக்கோம். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணுங்கள். அடுத்ததாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெர்சஸ் இன்சூரன்ஸ் பாலிசிஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எவால்வேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஒரே கேட்டகரி கீழே இருக்க ஃபண்ட்ஸு இல்லை பெஞ்ச்மார்க்கோட நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களோட இப்போ ரேஷியோஸு இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும். முதலீட்டாளருக்கு ஒரு ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸு, காஸ்ட்டு, ரிஸ்க்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இன்சூரன்ஸ் பாலிசியில் அந்த மாதிரி ஒரு கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் எதுவுமே இருக்காது. ஏன்னா ஒரு சில பாலிசியில் போனஸ் இருக்கும், ஒரு சில பாலிசியில் சர்வைவல் பெனிஃபிட் இருக்கும், ஒரு சிலதில் டெத் பெனிஃபிட் இருக்கும், ஒரு இதில் ரிட்டர்ன் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் கஸ்டமைசேஷன். அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதாவது உங்களுக்குன்னு உங்களோட யூனிக் ப்ரிஃபரன்ஸ், உங்களோட ஏஜ், ரிஸ்க் அப்பிடைட்டு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், உங்களோட கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் முதலீடுகளை தேர்வு செய்யலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டலுக்கு போகிறோன்னா அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து ரெஸ்டாரண்ட்டில், ஹோட்டலில் எல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க. ஈவன் ஒரே ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் கூட அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களோட தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முதலீடை தேர்வு செய்யலாம். அடுத்தது டைவர்சிஃபிகேஷன். மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு பெரிய அட்வான்டேஜ், பலதரப்பட்ட அசட் கிளாஸஸில் நீங்கள் பிரித்து கூட முதலீடு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, கோல்டு, ரியல் எஸ்டேட் இது எல்லாமே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவே முதலீடு பண்ணலாம். ஃபண்ட் மேனேஜரோட வேலையே ஃபண்டோட ஸ்டைலை பொறுத்து அண்டர்லையிங் அசட்டை பிக் பண்ணுறது தான். நீங்களாக சப்போஸ் தனியாக நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஸ்டாக் தனியாக, பாண்டு தனியாக, இப்படி தனித்தனியாக நீங்களாகவே அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி பிக் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஆனால் இங்கே ஃபண்ட் மேனேஜர் பார்த்துக்கிறதுனால உங்களுக்கு அந்த வேலை கிடையாது. ஸோ நீங்கள் பலதரப்பட்ட அசட் கிளாஸஸில் பிரித்து முதலீடு பண்ண இது ஒரு நல்ல வாய்ப்பு. இப்போது நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கன்க்ளூஷன். நீங்கள் ஏன் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணணும்? வெறும் ரிட்டர்ன்ஸ் மட்டும்தானா? அது தவிர வேறு என்னென்ன அட்வான்டேஜ்லாம் நம்ம இப்போ பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி. எப்போ உங்களுக்கு பணம் தேவையோ அப்போ நீங்கள் முதலீடுலேருந்து வெளியேறலாம். அடுத்து பலதரப்பட்ட அசட் கிளாஸஸில் பிரித்து டைவர்சிஃபை பண்ணி நீங்கள் முதலீடு பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு காஸ்ட்டு ரொம்ப கம்மி, மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி, டிரான்சாக்ஷன் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் சொல்கிறோம் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சரியானது. இப்போது உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்னன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா அதில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணி உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டு பயணத்தை தொடங்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரை அணுகுனீங்கன்னா அவர் உங்களுக்கு உதவி புரிவார். இந்த டாபிக் பற்றின டீட்டெயில்டு அனாலிசிஸ் எங்களோட வெப்சைட்டில் பிளாக் போஸ்ட்டாக இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு முதலீடுகள் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு விருப்பம் இருந்தாலோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற 30 மினிட் காம்ப்ளிமெண்ட்ரி அப்பாயின்மெண்ட் லிங்க்கை பயன்படுத்தி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.